1987 அந்த தான் ஃபஸ்ட்டு டைம் புட்டபர்த்தியில் நாங்கள் பண்ண போகிறோம். டேரிங் யூனிக் ஈவெண்ட் நாங்கள் பண்ணினோம். ஒரு சிஸ்டர் வந்து என்ன பண்ணாங்க, 2 சைக்கிள்ஸ் போயின்னு இருக்கு போல் நடுவில். இந்த யூனிக்னஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் சான்ஸே இல்லை, எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒன்லி ஹேப்பன்ஸ் இன் புட்டபர்த்தி. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் பாபாவின் பொற்பாத கமலங்களில் அனந்த கோட்டி நமஸ்காரம். பகவான் பாபா சர்வாந்தர்யாமி, சர்வவியாபி, சாக்ஷாத்காரா. இன்றைக்கி என்னோட ஸ்போர்ட்ஸ் அனுபவத்தை பகவான் உங்கள் முன்னால் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கார். இதுக்கு முன்னால் முதல்ல பகவானுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்தி எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ரைட் ஃப்ரம் 1987 to 1991 படிப்படியாக எப்படி சுவாமி எங்களை தயார் பண்ணினார்ன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் என்னோடய பெற்றோர்களுக்கு என்னோட நன்றி. ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் இந்த உலகத்தில் இல்லை. அது மாத்திரம் இல்லை, என்னை வந்து இந்த சத்யசாயி பாதையை காமிச்சு என்னோட நடத்தி அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு முதல் நன்றி சொல்லணும். அடுத்தது என்னோட சத்யசாய் பாலவிகாஸ். இந்த பாலவிகாஸில் நானும் ஒரு 4-5 வயசுலேருந்து எங்கள் அண்ணாவும் நானும் பாலவிகாஸ் கிளாஸ் போயிட்டுருந்தோம். சுப்புலக்ஷ்மி ஆண்டி தான் எங்களோட முதல் குரு. அடுத்தது என்னோட அம்மா ஸ்ரீமதி சரோஜா துரைராஜ். அவங்கக்கிட்ட நாங்கள் நிறைய வருஷம் படித்தோம். பாலவிகாஸில் நான் என்னெல்லாம் கற்றுண்டேனோ அதை வந்து அடுத்தது பகவான் எனக்கு சத்யசாயி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங்கில் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஸோ அங்கே இன்னும் நிறைய வேல்யூஸ் பகவானோடதை நிறைய கற்றுக்க முடிஞ்சது. ஸோ இந்த ஒரு ஜேர்னி அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ரேடியோ சாய்க்கும் அடுத்த நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ரேடியோ சாய் இல்லைன்னா நம்மளோட ஒரு நாள் கூட போகாது. எந்த நேரமும் நம்ம ஆன் பண்ணினா பகவானோட டிஸ்கோர்ஸ், பஜன்ஸ், சத்சங் இவ்வளவும் கேட்குறதுக்கு நம்மளுக்கு எப்போவுமே ரெடியாக வச்சுருக்காங்க. மே பாபா பிளஸ் த டீம் ஆஃப் ரேடியோ சாய். இன்றைக்கி இந்த ஸ்போர்ட்ஸை பற்றி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எப்படி எனக்கு பாபா காலேஜில் போகணுன்ற ஆசையை நான் அதை முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய தரம் புட்டபர்த்திக்கு எங்கள் அம்மா அப்பா அழைச்சிட்டு போவாங்க. அப்போ ஒரு தரம் பார்த்தப்ப சுவாமியோட பிறந்தநாள் முன்னால் ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் உக்காண்ட்ருக்காங்க. எல்லாம் ஒரே மாதிரி சாரி கட்டிண்டு ரொம்ப ஒரு டிசிப்ளின்டாக உட்காண்ட்ருந்தாங்க. அதை பார்த்த உடனே எங்கள் அம்மா கிட்டே நான் கேட்டேன், அம்மா அவங்கெல்லாம் யாருன்னு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அவங்கெல்லாம் அனந்தபூரில் காலேஜில் படிக்கிற குழந்தைங்க, சுவாமியோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாங்க. அப்போ எனக்கும் ஒரு ஆசை, சரி நம்மளும் சுவாமி காலேஜில் படிக்கணும்னு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பாலவிகாஸ் மூலமாக நம்ம சௌந்தர்யா ஆண்டியை நான் மறக்க முடியாது. நிறைய இந்த டான்ஸ் ட்ராமாலாம் நடத்தியிருக்காங்க. அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸில் நானும் ஒரு சின்ன ரோல், ராமாயணத்தில் ஒரு சூர்பனக்கியாக நடித்தேன். அப்புறம் சுவாமியே சரணம் ஐயப்பான்ற ட்ராமாவில் ஒரு பக்தராக நடித்தேன். தென் சாய் கதா ட்ராமாவில் ஈஸ்வரம்மாவோட ஃப்ரெண்டாக நடித்தேன். அடுத்தது அப்போ ஏஜ் ஆகிடுது. ஸோ அந்த டைமில் வந்து கரெக்டாக நான் ஐ வாஸ் இன் 9th ஐ திங்க். பாஞ்சாலி சபதம் அதில் வந்து நான் கர்ணன் ரோலாக எனக்கு கிடச்சிது. அந்த எண்ட் ஆஃப் த சீன் எப்படின்னா, தர்மராஜா அவர் வந்து அவரோட க்ரௌனை இழந்துடுறார். எல்லாரும் வித்தவுட் க்ரௌன் நின்றுட்டுருக்காங்க. கர்ணன் இந்த பக்கம் துரியோதனன் நாங்கள்லாம் நின்றுட்டுருக்கோம். அந்த நேரத்தில் ஆக்சுவலாக கிருஷ்ணர் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஆரத்தி எடுக்கணும் பகவானுக்குன்னு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அந்த குட்டி கிருஷ்ணா வந்து வாஷ்ரூம் போகிறதுக்கு போயிருந்தாங்க க்ரீன் ரூமில். சுவாமி வந்துட்டார் ஸ்டேஜில். வந்த உடனே ஆரத்தி எடுன்னு அங்கேன்னு பின்னாலேருந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ சுவாமி எடுன்னு சொன்னோடனே டக்குன்னு நாங்கள் 2 பேரும் எடுத்தோம். இந்த பக்கம் தர்மராஜா, இந்த பக்கம் கர்ணன். சுவாமி ஆரத்தி ஏற்றி விட்டார். அப்புறம் நாங்கள் அப்படியே எடுத்தப்போ சுவாமி தள்ளி எடுக்கணும்
அப்படின்னார், இது அக்னி அப்படின்னார். அப்புறம் நாங்கள் முள்ளமாக, ஏன்னா எங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடையாது, அந்த அலாட் பண்ண குழந்தை வர முடியாமல் போயிடுது. ஸோ ஸ்டாண்ட் பை நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு உடனே அந்த சான்ஸ் கொடுத்தார். ஆரத்தி எடுத்தோம். எடுத்துட்டு சுவாமி அது வரைக்கும் நின்றுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பித்த உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் ஆரத்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சுவாமி பக்கத்தில் பின்னாலேயே போனேன். அப்புறம் சுவாமி நின்று திரும்பி கேட்குறேன், என்ன வேணும்னு. சுவாமி உங்கள் காலேஜில் அட்மிஷன் வேணும் அப்படின்னு. சுவாமி உடனே ப்ளெஸ் பண்ணிவிட்டு போயிட்டார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மை 10th அப்போல்லாம் வந்து இன்டர்மீடியட் காலேஜ் இருந்தது அனந்தபூர் கேம்பஸில். ஸோ நான் வந்து லாஸ்ட் டே ஆஃப் தி அட்மிஷன் வாஸ் May 25th. என்னோடய ரிசல்ட் வந்தது May 25th. இப்போ இருக்கிற வசதியெலாம் அப்போ இல்லை. நோ கம்யூனிகேஷன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டும் அவ்வளோ குவிக்காக எதுவும் பண்ண முடியல. ஸோ எங்கள் அம்மா கிட்ட சொன்னப்போ அம்மான்னு சொன்னால், நைட்டு நம்ம பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிடலாம், என்ன பண்ணுறதுன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு. சரி, நெக்ஸ்ட் டே நாங்கள் போயிட்டோம். போன அப்புறம் அங்கே பார்த்தா என்ட்ரன்ஸில் ஒரு பிளாக் போர்டில் லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்டட் அப் டு 26th போட்டிருந்தது. ஐ செட், சுவாமி இது உங்கள் லீலை. அப்புறம் உள்ளே போய் உட்காந்தோம். உட்காந்த உடனே எனக்கு முன்னால் ஒரு கேண்டிடேட் போனாங்க. பிரின்சிபல் மேடம் ரொம்ப கோவமாக பேசினாங்க. ஏன்னா ரொம்ப மார்க்ஸ் கம்மியாக இருக்குது, எப்படி கிடைக்கும் அட்மிஷன்லாம் இங்கேன்னு. அடுத்தது எங்களோட டர்ன். ஸோ அம்மா அப்பா நான் 3 பேரும் போகிறோம். போனோடனே மார்க் ஷீட்டை பார்த்தாங்க. பார்த்துட்டு, யூ ஆர் செலக்டட், இப்பயே ஜாயின் பண்ண, அடுத்தது இப்பயே ஜாயின் பண்ணினாங்க. நாங்கள் வந்து எதுவுமே ப்ரிப்பேர்டாக வரல. ஜஸ்ட் வி தாட் நம்ம வந்து இந்த மார்க் ஷீட்டை காமிச்சிட்டு அவள் டேட் சொல்லுவாள், அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலான்னு. இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணின உடனே ஒன்றுமே இல்லை கையில். அப்புறம் உடனே அங்கே போய் ஸ்டோர்ஸில் எல்லாம் வாங்கி அன்றைக்கே எனக்கு ஸ்பாட் அட்மிஷனும் ஆகிடுது. ஸோ சின்ஸ் தென் சுவாமி, நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம், பகவான் ஹஸ் காட் த மாஸ்டர் பிளான். அது நல்லா நான் புரிஞ்சுட்டேன். இதுக்கு முன்னால் ஒரு இன்சிடெண்ட் ஒன்று சொல்லணும். எங்கள் அண்ணா வந்து விஜய் சாய் சுவாமி காலேஜில் படித்தார் அவரும். அப்போ சுவாமியோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிற பாக்கியம் கிடச்சிது. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எல்லாமே எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்காதா. அப்போ எங்கள் அம்மா கிட்டே கேட்பேன், அம்மா அண்ணாக்கு மாத்திரம் சுவாமி ஃபோட்டோ கொடுத்துருக்காரு, கேர்ள்ஸ்க்கெல்லாம் கிடைக்குமா. எங்கள் அம்மா வந்து வெரி வெரி பயஸ், எதுவுமே பாசிட்டிவாக தான் பேசுவாள். ஏன் உனக்கும் கொடுப்பார் சுவாமி அப்படின்னா, உனக்கும் கொடுப்பார். தட் ஆல்சோ வெண்ட் இன் டு மை ஹார்ட் அண்ட் மைண்ட். அதோட இப்போ காலேஜ் டேஸ்க்கு நாங்கள் வந்துட்டோம். அங்கே நிறைய பேர் கேட்பேன், நீ எதுக்கு பாபா காலேஜ் போயிருக்கே அப்படின்னு கேட்கும்போது தெரியாதவங்க நான் சொல்லுவேன், என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க, சுவாமி இருக்கார் அதுக்காக தான் நம்ம போகிறோம் அப்படின்னு. ஸோ என்னோடய ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு சுவாமி, அப்புறம் ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் ஸ்டடீஸு. ஸோ ஏன்னா பாலவிகாஸில் எங்கள் அம்மா நிறைய கதையெல்லாம் சொல்கிறப்ப அந்த கிருஷ்ணன் அர்ஜுனனோட ரிலேஷன்ஷிப் வந்து டிஃப்ரெண்ட்டு. துரியோதனனுக்கும் வரம் கொடுக்குறார், அர்ஜுனனுக்கும் வரம் கொடுக்குறார். ஆனால் அர்ஜுனன் ரொம்ப கிளவராக என்ன பண்ணுற, கிருஷ்ணா நீங்கள் தான் எனக்கு வேணும்னு கேட்குறச்ச கிருஷ்ணா வாஸ் வித் ஹிம். ஸோ தட் ஸ்டோரி எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அதை நான் மைண்டில் அப்பப்போ ஞாபகப்படுத்திப்பேன். ஸோ நவ் கம்மிங் டு த ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மீட் 1987. அந்த தான் ஃபஸ்ட்டு டைம் புட்டபர்த்தியில் நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் வந்து அனந்தபூர் கேம்பஸில் பண்ணியிருக்காங்க. இது வந்து புட்டபர்த்தியில் வி வேர் த ஃபஸ்ட் ஒன் டு டூ. அப்போ சுவாமிக்கிட்ட எதாக இருந்தாலும் பகவானோட பெர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டோம். அண்ட் எங்களோட பிடி மேடம் சாய்மணி மேடம் அவங்க எப்போவும் சொல்லுவாங்க, நம்ம எது பண்ணாலும் சுவாமிக்கு பிரீத்தியாக அதை மைண்டில் வச்சுக்கணும், சுவாமிக்கு சந்தோஷம் கொடுக்குறதா அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. எல்லாத்துக்கும் பெர்மிஷன் வாங்குற மாதிரி சுவாமிக்கிட்ட ஸ்போர்ட்ஸுக்கும் போயிருந்தாங்க. சுவாமி வாஸ் ஸோ ஹாப்பி. சைக்கிளிங் பண்ணுங்கன்ட்டார். அப்போல்லாம் வந்து தட் வாஸ் இன் த இயர் 1987. அந்த ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸுக்கு சைக்கிள்ஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து பின்னால் ட்ராபேக்ஸ் நிறைய வி ஹேட் லாட் ஆஃப் லாக்குனா இருந்தது. பட் எப்படி சுவாமி
மேனேஜ் பண்ணினார்ன்றதை வந்து நாங்கள் நல்லா புரிஞ்சுட்டோம். ஸோ இந்த சைக்கிள்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் சைக்கிளிங் ஓட்ட தெரியுமோ வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி, வி தாட் ஓகே சைக்கிளிங் தான் ஓட்ட போகிறோன்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா சைக்கிளிங், அது மேலே ஸ்டன்ட்ஸு. இமேஜின் ஸ்டன்ட்ஸ் ஆன் பைசிக்கிள்ஸ். அனந்தபூர் கேம்பஸில் நோ மேல் கோச்சஸ், ஒன்லி எங்கள் லேடி டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. அண்ட் அப்படி சுவாமி ஐடியா ஃப்ளாஷ் பண்ணிகிட்டே இருப்பார், வர மைண்டில் உடனே நாங்கள் அதை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சைக்கிள்ஸே கிடைக்கல. அப்புறம் வித் கிரேட் டிஃபிகல்ட்டி ஒரு இடத்துல போனாங்க, 30 சைக்கிள்ஸ் ஆன் த ஸ்பாட் எடுத்துக்கலான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அப்போ எதுவுமே கிடையாது. ஸோ வி ஒன்லி ஹேட் டு திங்க், ப்ரே டு சுவாமி அண்ட் கெட். ஸோ அந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கேம். ஸோ அதில் ஃபார்மேஷன்ஸ் பண்ணலாம், கையை விட்டுட்டு ஓட்டலாம் சைக்கிளில். அப்புறம் ஒரு மினியேச்சர் ஜம்ப்பு. இப்போ நினச்சா கூட எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இப்போலாம் அந்த ஒரு லான் ரோலர் மேலே ஒரு உடன் பிளாங்க் வச்சுட்டு, நேரோ உடன் பிளாங்க், அது மேலே ஃபாஸ்ட்டாக போயிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணோம். ஸோ வி வேர் ஆல் செட் ஃபார் திஸ். ஸோ 9th அன்னைக்கு சுவாமி கிட்ட போகிறோம். சுவாமி வாஸ் ஸோ ஹாப்பி. He wanted to see the entire rehearsal. அப்போ அங்கே கேர்ள்ஸ் மொத்தம்தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பாய்ஸ்க்கு வந்து கொஞ்சம் க்யூரியாசிட்டி, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் நம்ம அதுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் பார்க்குறதுக்காக அவங்க தட் வாஸ் இன் தேர் மைண்ட். அதே நேரத்தில் அவங்க சுவாமிக்கு நாங்கள் சேர் எடுத்துகிட்டு போகலை, மறந்துட்டோம். வி தாட் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஸ்போர்ட்ஸ். ஸோ எவ்வளோ அழகாக பண்ண முடியும் சுவாமிக்கு, அதுதான் மைண்டில் இருந்தது. அப்போ சில பாய்ஸ் என்ன பண்ணாங்க, கேம்பஸ் சைட்லேருந்து பார்த்துட்டு அவங்க சேர் எடுத்துகிட்டு வராங்க, ஒரு 2 பாய்ஸு. சுவாமி அதை பார்த்தோன்னே எப்படின்னு கை காமிச்ச, கோ பேக் அப்படின்னு. அப்புறம் பாவம் அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ சுவாமி எங்கே உட்கார்றது? நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கலாம், நம்ம சுந்தரத்தில் சாயி சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு மேலே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் பகவான் வந்து அந்த நந்தி மேலே உட்காண்டிருக்கார். தட் வாஸ் த ஃபஸ்ட் டைம் வித்தவுட் சேர் சுவாமி அந்த நந்தி மேலே அழகாக உட்காந்துட்டு ஹி வாஸ் வாட்சிங் ஆல் ஆர் ப்ரோக்ராம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு சைக்கிளிங்கில் வந்து இந்த ஒரு எக்ஸைட்டிங் ஈவெண்ட் ஒன்று நாங்கள் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒரு லான் மூவர் மேலே ஒரு பிளாங்க்கு, அது மேலே வேகமாக போய் ஜம்ப் பண்ணோம். வி டென்ட் டேக் மச் ப்ரிகாஷன் ஆல்சோ. சுவாமி முன்னால் ஓட்டணும், சுவாமி வி ஷுட் மேக் சுவாமி ஹாப்பி, அது ஒரே ஒரு தாட்டு தான் இருந்தது. ஸோ நாங்கள் சைக்கிளிங் ஃபஸ்ட் வாஸ் மீ. நான் வந்து வேகமாக போயிட்டு ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆகிட்டேன். திருப்பி ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட் ஐ கேம் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபார்மேஷன். இன்னொரு கேர்ள் போகிறப்ப என்ன ஆகிடுத்து, கொஞ்சம் பேக்கை ரைஸ் பண்ணல அந்த இது மேலே போகிறச்ச ரேம்பில். ஸோ கொஞ்சம் ஒரு சின்ன பெயின் வந்தது அவங்களுக்கு. உடனே பகவான் என்ன பண்ணார், ஹி கேம் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒவ்வொருத்தர் பண்ணுறதையும் அப்படியே பார்த்தார். இவங்க பண்ணும்போது உடனே ஹி கிரியேட்டட் விபூதி அண்ட் கேவ் ஹர் அண்ட் ஷீ இஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். சுவாமி வந்து இது மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்குறேன், என்னன்னாக்க இதெல்லாம் டு ஸ்ட்ரெங்தன் அஸ். அதுக்கப்புறம் வி ஹேட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன். கையை விட்டுட்டு ஓட்டுறது, சுவாமிக்கு பிரணாம் பண்ணுறது, அப்புறம் 1 ஸ்டார் ஃபார்மேஷன், 2 ஸ்டார், அப்புறம் ஃப்ளையிங், அப்புறம் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் த பைக், அதுவும் பண்ணினோம். நீங்கள்லாம் நினச்சிக்கலாம் சைக்கிளிங் ஒரு ஆள் ஓட்டுறது ஓகே, பட் இத்தனை பேரை வச்சுட்டு அந்த பேஸ் கேர்ள் மேனேஜ் பண்ணுறது வந்து ரியலாக ட்ரெமெண்டஸ். அந்த ஒரு ஸ்டாமினா அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து சுவாமி கொடுக்குறார். அவருக்கு நாங்கள் ஆஃபர் பண்ணும்போது அது எக்ஸலண்ட்டாக அமையிறது. ஸோ அந்த ஃபார்மேஷன்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு டேரிங் யுனிக் ஈவெண்ட் நாங்கள் பண்ணினோம். ஒரு சிஸ்டர் வந்து என்ன பண்ணாங்க, 2 சைக்கிள்ஸ் போயின்னு இருக்கு போல் நடுவில். அந்த சிஸ்டர் வந்து சம்மர் சால்ட்டு மூவிங் பைசைக்கிளில் பண்ணணும்.
இட் வாஸ் பிரெத் டேக்கிங். ஏன்னா பைசிக்கிள் இப்படி வந்து டேர்னும் ஆகணும், அதே ஃபார்மேஷன். ஸ்ட்ரைட்டாக மாத்திரம் போய் நிற்க போகிறதில்ல, இப்படி போய் சுவாமி முன்னாலேருந்து அப்படியே ஒரு டேர்ன் எடுத்துகிட்டு வரணும். அந்த டேர்ன் அப்போ ஒருத்தர் கொஞ்சம் லூஸாக பிடிச்சாலோ இல்லை பைசைக்கிள் மூவ் ஆகிடுத்துன்னா ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும் என்ன மாதிரி டேஞ்சர், தமால்னு விழுந்துருவாங்க. பட் சுவாமி இஸ் கிரேஸ். அந்த சம்மர் சால்ட் 2 சம்மர் சால்ட் அந்த சிஸ்டர் பண்ணினாங்க. அது முடிச்சுட்டு தென் வி ஹேட் லாஸ்ட் ஒரு கிராண்ட் பிரமிட். எல்லோரும் பேஸ் கேர்ள்ஸ் அந்த சைக்கிளில் உட்காந்துட்டு பின்னால் அந்த டாப்பர்ஸ் மேலே போகிறவங்க எல்லோரும் நின்றுட்டு சுவாமிக்கு சல்யூட் பண்ணிகிட்டே ஒரு ரவுண்டு பண்ணினோம். சுவாமிக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே என்ன பண்ணினார், எல்லோரையும் ஸ்டேஜ் மேலே கூப்பிட்டு எங்களுக்கு சுவாமி ஒரு பெரிய பிளேட்டு கொடுத்தார். பிளேட்டுக்கு மேலே பெரிய சந்தோஷம் என்னென்னா பகவான் பாத நமஸ்காரத்தோடு கொடுத்தார். we were very happy. அது முடிச்ச அப்புறம் we came back. that was the first sports meet. நாங்கள் கேர்ள்ஸ் ப்ரெசென்ட் பண்ணதை சுவாமி அவ்வளோ அழகாக அப்ரிஷியேட் பண்ணினார். அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக் அந்த டைமில் அதில் வந்து கிரவுண்டில் சுவாமி முன்னால் பண்ணினாங்க கேர்ள்ஸு. எக்ஸலண்ட்டாக பண்ணினாங்க. இதை மாதிரி பார்க்கும்போது பார்த்தா இவங்கெல்லாம் இன்னும் பெரிய ப்ரொஃபஷ்னல் ஜிம்னாஸ்ட் மாதிரி இருந்தாங்கன்னு. பட் ஐ வில் டெல் யூ, எல்லாத்து பின்னாலேயும் சரி சுவாமியோட கிரேஸ் இருந்ததுனால தான் இவ்வளோ கிராண்ட் ஈவெண்ட்ஸ் புட்டபர்த்தியில் கேர்ள்ஸ் பண்ண முடிஞ்சது பகவானுக்கு. அதுக்கப்புறம் வி ஆல்சோ ஹேட் போல் மேலே ஆசனாஸ் ஆன் போல். ஸோ போல்ஸில் வந்து பண்ணுறது இன்னும் அதுக்கு மேலே டேஞ்சரஸ். ஏன்னா ஃபார்மேஷன்ஸ் பண்ணணும். அந்த ஃபார்மேஷன்ஸ் பண்ணுறப்போ ஒருத்தர் கை விட்டால் கூட அரோகதி தான். பட் எந்த மிஸ்ஹாப்பும் ஆகாமல் சுவாமி அவ்வளோ அழகாக அதையும் பண்ண வச்சார். floor exercise, then we had yogasana and cycling. March past as usual. ஸோ இதெல்லாம் ஒரு ஈவெண்ட் வந்து சுவாமி கேர்ள்ஸுக்கு ரைட் ஃப்ரம் 1987 ஸ்டார்ட் பண்ணிவிட்டார். அதே மாதிரி அடுத்த ஸ்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்தோன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டோட நாங்களும் க்ரோ ஆகிறோம். சுவாமி புதுமையாக பண்ண வைப்பார். அதே நேரத்தில் அதோட ஒரு த்ரில்லிங்கும் ஈவெண்ட்டையும் எங்களை பண்ண வச்சுடுவார். இதெல்லாம் யாருக்காக பண்ணுறோன்னு கேட்டால் பகவானுக்கு மாத்திரம்தான். இதெல்லாம் வெளியில் நம்மளால் நிச்சயமாக நினச்சி கூட பார்க்க முடியாது, பண்ணவே முடியாது நிச்சயமாக. ஸோ அடுத்த ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து வி ஹேட் மோனோ சைக்கிள்ஸ். இந்த மோனோ சைக்கிள்ஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, சர்க்கஸில் தான் பண்ணுவாங்க. இந்த சர்க்கஸ் ஈவெண்ட்டை வந்து நாங்கள் பகவான் முன்னால் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதுக்கும் சுவாமியோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் பண்ணினோம். அண்ட் எவ்ரிடே எந்த ப்ரோக்ராம் ஈவெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு 9 காயத்ரி சொல்லிவிட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு தான் எடுப்போம். அண்ட் இந்த ஒன் வீல் சைக்கிளை பற்றி கொஞ்சம் டிஃபைன் பண்ணணும். ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர் நாங்கள் சைக்கிள்ஸில் பண்ணும்போது ஹேண்டில் பார் இருந்தது, சீட் இருந்தது, பிரேக் இருந்தது, எல்லாம் இருந்தது. இதில் வந்து சீட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இட் டிபெண்ட்ஸ். நம்ம முன்னால் போனால் நம்ம கீழே விழுந்துருவோம், பின்னால் போனால் கீழே விழுந்துருவோம். ஸோ பாடி வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். அந்த ரைட் ஆங்கிளில் இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்தா தான் அந்த சைக்கிள் ப்ரொசீட் ஆகும். அப்புறம் ஹேண்டில் பார் இல்லை, எப்படி மேனேஜ் பண்ணுறது? கையால் இப்படி தான் நாங்கள் பேலன்ஸ் பண்ணினோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து 2 பேராக பிடிச்சிட்டு போய் பொத்துன்னு நிறைய விழுந்தோம். அந்த மோனோ சைக்கிளில் வந்து என்ன ஒரு ரிஸ்க்குனா, நம்ம சீட் கண்ட்ரோலில் கிடையாது, ஹேண்டில் பார் சுத்தமாக கிடையாது. ஸோ அப்போ யூ ரிக்வயர் பேலன்ஸ் த்ரூ அவுட். நம்ம சைக்கிள் ஓட்டும்போது இப்படி தான் நேராக உட்காந்து ஓட்டணுமே தவிர கொஞ்சம் பெண்ட் பண்ணினா கீழே விழுந்துடுவோம். ஸோ அந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வேறு இருக்குது. அண்ட் இப்போ மூமெண்ட்லாம் ஒரு ஃபார்மேஷன் பண்ணணுன்னா வி நீட் சப்போர்ட்டு. ஸோ பக்கத்தில் ஒரு பார்ட்னரோட சப்போர்ட். நாங்கள் வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வேர் செலக்டட்.
அப்போ 2 பேர் கிடச்சாங்க பார்ட்னர்ஸு. ஸோ சேர்ந்து பிடிச்சின்னு பேலன்ஸ் பண்ண முடியும். ஒரு மேபி ஃபார் அ மினிட் வி கேன் பி வித்தவுட் ஹோல்டிங். அது ஒண்டி தான் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ரிஸ்கி ஈவெண்ட்டை வந்து நாங்கள் எக்கச்சக்கமாக ட்ரைனிங் கொடுத்து எங்களை பண்ண வச்சாங்க. அங்கேயும் வந்து ஒரு ரேம்ப் ஈவெண்ட் இருந்தது. அந்த ரேம்ப் மேலே போய் அது வந்து சிமெண்டட் ரேம்ப் இந்த தரம். ஸோ ஒரு போர்ஷன் சிமெண்டட், அப்புறம் இந்த பக்கம் சிமெண்டட் ரேம்ப், இந்த பக்கம் சிமெண்ட் ரேம்ப், அது மேலே ஏறி போகணும். ஸோ இது வந்து லாஸ்ட் மினிட் ஐடியா. ஸோ ஒரு 6th or 7th நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினோம் அனந்தபூர் கேம்பஸில். அன்றைக்கி ஒரு கேர்ள் பண்ணும்போது என்ன ஆகிடுது, அவங்களுக்கு ஸ்லிப் ஆகிடுது. ஸ்லிப் ஆனோடனே ஹேண்ட் ஃப்ராக்சர். அப்போ வி வர் ஆல் வெரி அப்செட், ஃபீலிங் சேட். என்ன இவ்வளோ நாள் 1 month ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டோம், சுவாமி முன்னால் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஆகிடுதே சுவாமின்னு. ஆனாலும் எங்கள் டீமோடு அவங்களும் வந்தாங்க. சுவாமி முன்னால் பர்ஃபார்ம் பண்ணுறச்ச இப்போ ஒரு பார்ட்னருக்கு ஒரு ஆளுக்கு பார்ட்னர் கிடையாமல் பண்ணணும். ஸோ மீதி 8 பேருக்கு இருக்குது பார்ட்னர்ஸ். 9th person வாஸ் மீ. எனக்கு பார்ட்னர் இல்லை. ஸோ ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்து 2 பேராக வந்து சென்டரில் வந்து டர்ன் பண்ணுவான். ஸோ அந்த ஃபார்மேஷன் பண்ணுறப்ப எனக்கு பார்ட்னர்லெஸ். ஸோ சுவாமி திடீர்னு அந்த ஒரு ஐடியாவை கொடுத்து, ஏன்னா லாஸ்ட் மினிட் ஆல் திஸ் டெவலப்மெண்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஸோ அப்படியே அவங்கள சுற்றியே ஒரு ரவுண்டு போட்டுட்டு வரத்துக்கு கரெக்டாக இருந்தது டைம். அண்ட் ஒருத்தர் கூட விழலை சுவாமி முன்னால் பண்ணுறச்ச. தட் இஸ் த டிவைன் கிரேஸ் ஹோல்டிங் அஸ். ஸோ பண்ணி முடிச்சுட்டு இன்னும் ஒரு லாஸ்ட் ஒரு இன் அண்ட் அவுட் ஒன்று பண்ணினோம். அந்த ரிங்கா ரோசஸ் மாதிரி ஆடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன் அண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் ஃபைனல் வந்து சுவாமிக்கு எப்போ ஒரு பிரமிட், அந்த பிரமிட் மேலே என்ன உட்காரணும்னு சொன்னாங்க. ஸோ நான் மேலே உட்காண்டிருந்தேன், கீழே பேஸ் கேர்ள், அவன் மேலே நான். இது ஒரு 4 feet, அதுக்கு மேலே நினச்சி பாருங்கள் ஹைட்டு. அதுவும் இட் இஸ் அ மோனோ சைக்கிள். பேலன்ஸ் வந்து இப்போ நானே கொஞ்சம் பேக் போனாலும் த என்டையர் செயினில் இருக்கிற அத்தனை பேரும் விழுந்துருவான். சுவாமி எங்களை அவ்வளோ அழகாக மூவ் பண்ண வச்சார் வித்தவுட் எனி ஃபால். ஸோ சுவாமி முன்னால் ஸ்டேஜ் கிட்ட போச்சு. ஐ வாஸ் ஆஃபரிங் நமஸ்கார் டு சுவாமி. சுவாமி வாஸ் வெரி ஹாப்பி. பார்த்துட்டோம், நாங்கள் அப்படியே வந்துட்டோம். வந்து முடிச்சப்புறம் சுவாமி வந்து மீதி ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் சுவாமி என்ன பண்ணார், இந்த மோனோ சைக்கிள் கேர்ள்ஸை மாத்திரம் கூப்பிட்டுட்டு மேலே சுவாமி அவங்களுக்கு ஒரு பெரிய பிளேட், அந்த பிளேட் வந்து அதாவது ஒரு 5-6 டிஷ் வைக்கிற மாதிரி, அப்புறம் இந்த சென்டரில் ரைஸே வந்து ஒரு பிளேட் ஃபுல் ஆஃப் ரைஸ் வைக்கிற அளவுக்குன்னா பெருசு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பிளேட்டை சுவாமி கொடுத்துட்டு பாத நமஸ்காரமும் கொடுத்தார். அப்போ எனக்கு இந்த கேர்ள் வந்து வரல, எங்கள் டீமில் ஒரு பர்சன். ஸோ சுவாமிக்கிட்ட நான் அப்போ சொல்கிறேன், స్వామి ఇంకొక అమ్మాయి ఉంది, ఆ అమ్మాయికి దొరకలేదు స్వామి அப்படின்னு. சுவாமி கேட்டார் என்ன, இன்னும் எவரனா உன்னாரான்னு. உடனே எனக்கு இந்த கேர்ள் ஞாபகம் வந்தாங்க. ஸோ சொன்ன உடனே சுவாமி கால் பண்ணு அப்படின்னார். லக்கிலி அவங்களும் அந்த சிஸ்டர் கீழே நின்றுட்டு இருந்தாங்க எங்கள் டீமோடைய. உடனே சுவாமி முன்னால் வந்து அவங்களுக்கும் பாத நமஸ்காரம் கொடுத்து சுவாமி கிஃப்ட்டை கொடுத்தாங்க. ஒரு கை ஃப்ராக்சர், அந்த ஒரு கையிலையும் சுவாமியை குனிஞ்சு அவங்க நமஸ்காரம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு நிச்சயமாக எங்கேயுமே நடக்காது. அண்ட் எல்லாமே சுவாமிக்காக பண்ணுறதுனால ஒரு சின்ன ஒரு மிஸ்ஹாப் இருந்தால் கூட அதிலிருந்து சுவாமி எப்படி எங்களை ரிக்கவர் பண்ணி நார்மலாக ஆக்கிண்டு வரார். அதுக்கு வந்து ரியலாக சுவாமிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் ஈவெண்ட்டு. ஏன்னா ஒரு வருஷமும் நாங்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி சுவாமி ஏற்றிகிட்டே போகிறார். எப்படி ஒரு ஹை ஜம்பில் வந்து ஒரு பையன் கோல்டு மெடல் வாங்கணுன்னா கொஞ்சம் ரைஸ் பண்ணுவாங்க பார், இன்னும் கொஞ்சம் ரைஸ், இன்னும் கொஞ்சம் ரைஸ். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மீட்டில் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மீட் 2 wheelsலேருந்து 1 wheel ஆகி அதுக்கு அடுத்தது ஸ்டிக் ஃபைட்டிங். ஸோ இந்த ஸ்டிக் ஃபைட்டிங்க்கு வந்து இது வந்து அந்த சிலம்பாட்டம் நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸ். அது அங்கே வந்து நாங்கள் ஸ்டிக் ஃபைட்டிங் சொன்னோம். இப்போ ஸ்டிக் ஃபைட்டிங்க்கு எங்கேருந்து கற்றுக்கிறது? ஸோ கொஞ்சோண்டு ஒரு மூவி கிளிப்பிங்லேருந்து கொஞ்சம் காமிச்சு எங்களை, அப்புறம் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்தார். வந்து ஒரு நாள் மாத்திரம் சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் மேடம் அவங்க ஃபுல் கைடன்ஸ், இப்படி மூவ் பண்ணுங்கள், இப்படி க்ராஸ் பண்ணுங்கள், இந்த ஃபார்மேஷன்ஸ் வேர் மெயின்.
அந்த ஒரு ஃபார்மேஷனில் வந்து ஒரு ஸ்டார் ஃபார்மேஷன். அதில் வந்து இந்த 5 கேர்ள்ஸ் ஸ்டிக்ஸ் வந்து க்ராஸ் பண்ணி அது மேலே வந்து நிற்க சொன்னாங்க. ஒரு 3 கேர்ள்ஸ்க்கு வந்து 3 ஸ்டார் 3 கேர்ள்ஸ் நிற்கிறோம். மேலே இருந்து கீழே ஒரு அப்போனண்ட்டோட ஸ்டிக் ஃபைட்டிங்கு. அது வந்து பயங்கர டேரிங் ஈவெண்ட்டு. ஏன்னா நம்ம அந்த ஸ்டாரும் ரொட்டேட் ஆகும், அதே நேரத்தில் அந்த அப்போனண்ட்டும் மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ மூவ் ஆகிட்டே நாங்கள் ஸ்டிக் ஃபைட்டிங் பண்ணணும். மேலேருந்து கீழே பண்ணணும். கொஞ்சம் கால் ஃபுட்டிங் மிஸ் ஆச்சுன்னா, ஏன்னா ஸ்டாரில் வந்து எல்லாம் ஹோல்ஸ் இருக்கும், உடன் ஸ்டிக்ஸை தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அப்படியே விழுந்துறதுக்கு சான்ஸு. ஆனால் சொல்லணும், ஒரு தரம் கூட நாங்கள் விழலை. ஏன் விழலைன்னா, பகவான்கிட்ட எப்போவுமே ப்ரேயர் பண்ணிவிட்டு பண்ணுறதுனால அந்த ஒரு ரிஸ்கி ஈவெண்ட்டு கூட ரொம்ப கிராண்டாக சுவாமி எங்களை பண்ண வச்சார். அந்த ஸ்டிக் ஃபைட்டிங்க்கு அப்புறம் சுவாமி எங்களோட ஃபோட்டோ எடுத்துட்டார். எவ்ரி டைம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்கிறதுனா ஃபஸ்ட்டு திங் எங்களுக்கு என்ன, சுவாமிக்கு பெஸ்ட்டாக ஆஃபர் பண்ணணும். அண்ட் எவ்ரி ஈவெண்ட்டுக்கு முன்னால் எங்கள் பிரின்ஸிபல் மேடம், அப்புறம் எங்கள் பிடி மேடம், சாய்மணி மேடம், ஹேம்லதா மேடம், சுவாமிக்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் நாங்கள் எதுவுமே பண்ணதில்லை. ஏன்னா அது டிவைன் கிரேஸ் இருந்தால் ஒழிய நம்மளோட ஆஃபரிங் வந்து பெஸ்ட்டாக ஆகாது. அவரோட பெர்மிஷன் இல்லைன்னா பண்ண மாட்டோம். ஸோ இந்த 1 வீல் சைக்கிள் நாங்கள் பண்ணினோம். அது பண்ணி முடித்த அப்புறம் தென் சுவாமி வாஸ் வெரி ஹாப்பி. அதுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணோன்னா, நாங்கள் வி ஹேட் ஸ்டிக் ஃபைட்டிங். அந்த ஸ்டிக் ஃபைட்டிங்லேயும் சொன்ன ரிஸ்க் எவ்வளோ இன்வால்வ்டுன்னு. அந்த ஸ்டிக் ஃபைட்டிங்லேருந்து அப்படியே சுவாமி எங்களை பைக்குக்கு எடுத்துகிட்டு போனார். ஸோ அந்த பைக் எடுத்துகிட்டு போகிறச்ச இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் நானும் பைக் சுவாமிக்கு பைலட்டிங் பண்ணணும். அப்போ எங்களுக்கு இப்போ இருக்கிற வசதியெலாம் அப்போ இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா அப்பா பைக் வாங்கி, யமஹா பைக்கு. ஸோ நியூ பைக் எங்கள் அண்ணா யார்கிட்டேயும் கூட கொடுக்கல. ஏன்னா பிஃபோர் ஆஃபரிங் டு சுவாமி வேறு யாரும் டச் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பைக்கை சென்னையிலேருந்து புட்டபர்த்திக்கு ஓட்டிகிட்டு வந்தால் சிங்கிள் ஹேண்டடாக. ஸோ அந்த பைக்கில் எனக்கு பைலட்டிங் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 டே தான் ட்ரைனிங். நீங்கள்லாம் இப்போ நினைக்கலாம், எப்படிடா இதெல்லாம் சாத்தியம்னு. 1 டே ட்ரைனிங், 5 days ட்ரைனிங். ஏன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்டு கூட ஏன்னா லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஏன்னா பைக் ப்ரொக்யூர் பண்ணணும். அப்போ புட்டபர்த்தியில் வந்து பெட்ரோல் பங்கே கிடையாது, ரொம்ப தூரம் போகணும். ஸோ ஒரு மெக்கானிக் வேணுனாலும் அனந்தபூருக்கு தான் போய் ஹெல்ப் கேட்க முடியும். அந்த மாதிரி ஒரு பீரியட் இது. ஸோ நாங்கள் வந்து இந்த பைக்கு ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு சுவாமிக்கிட்ட நாங்கள் பெர்மிஷன் வாங்கினோம். சுவாமி டுக் அண்ட் த லெட்டர் அண்ட் பிளஸ்ட் அஸ். ஸோ 1 டே பிஃபோர் என்ன ஆகிடுத்து, எங்கள் பிரதர் வந்து நைட்டு பைக்கு எப்படி ஸ்டண்ட் பண்ணணுன்னு எனக்கு சொல்லித்தராங்க. ஸோ அந்த ஃபாஸ்ட்டாக போகணும். ஏன்னா பைலட்டிங் வந்து டெட் ஸ்லோ. இதுக்கு வந்து சூப்பர் ஸ்பீடாக போனால் தான் அந்த ஜம்ப் பண்ண முடியும். ஸோ ஹி வாஸ் ரைடிங் த பைக். போகும்போது என்ன ஆகிடுத்து, கொஞ்சம் பைக் ஸ்கிட் ஆகிடுது மண்ணில் அங்கே. ஸோ நான் சொன்னேன், சாய்ராம் சாய்ராம்னு கத்தின உடனே சார், கவலைப்படாத, ஒன்றும் ஆகலை, சுவாமி இருக்கார், பார்த்துப்பார். அந்த ஒரு வேர்ட்ஸ் ஆஃப் கரேஜ் கேவ் மீ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த். சரி, சுவாமி இருக்கார், சுவாமிக்கு தானே பண்ணுறோம், ஒன்றும் ஆகாது, அப்படியே ஆனாலும் அவர் பொறுப்பு, அவர் பார்த்துப்பார். அந்த ஒரு நம்பிக்கை எங்கள் அண்ணா எனக்கு கொடுத்தார். அப்போ நைட்டு வந்து இந்த ரிஹர்சல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அது முடிச்சுட்டு தென் நெக்ஸ்ட் டே வந்து சுவாமிக்கு பைலட்டிங் பண்ணணும். அந்த பைலட்டிங் பண்ணுறச்ச சுவாமியோட ரதம் வந்து அந்த உள்ளேருந்து நாங்கள் வருவோம். இங்கே வந்து மெயின் என்ட்ரன்ஸ் அந்த சைத்தன்ய ஜோதி இருக்கு இல்லையா, அங்கேருந்து சுவாமிக்கு நாங்கள் பைலட்டிங் பண்ணோம். அப்போ பைலட்டிங் பண்ணுறச்ச 9 பேர் இருக்கா. நானும் அந்த இன்னொரு என்னோடய அனந்தபூர் ஸ்டூடெண்ட் 2 பேர் நாங்கள் சுவாமி சேரியட்டு முன்னால். அந்த லீட் கேப்டன் பாய் மூவ் ஆகிட்டாங்க. சுவாமி வந்த உடனே பைக் டட்டுன்னு ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த கேர்லும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. என்னோடய பைக்கு ஸ்டார்ட் ஆகலை. சாய்ராம் என்ன பண்ணுறது. நானும் அப்போ எங்கள் பிரதர் வந்து தூரத்துலேருந்து தான் பார்க்க முடிஞ்சது. ஹி குட் நாட் கம் அண்ட் ஹெல்ப். அப்புறம் சேவாதல்ஸ்லாம் அம்மா அடங்கா உந்தி அப்படின்னாங்க, நகருன்றாங்க. நான் சொன்னேன், சுவாமி இது என்னது இது, என் பைக் நேற்று வரைக்கும் ஒர்க் ஆச்சு, இன்றைக்கி ஒர்க் ஆகலையே சுவாமி, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல.
ட்ரை பண்ணுறேன், கிக் பண்ணுறேன், இந்த இந்த இதெல்லாம் பட்டன் எதுக்கும் அது பைக் ஸ்டார்ட் ஆகலை. ஃபைனலாக அப்படி டேர்ன் பண்ணிவிட்டு சுவாமின்னு ஒரு கத்துறேன். அப்போ சுவாமி ஜஸ்ட் மேட் ஒரு 2 ஆக்ஷன் தான். இப்படின்னார் சுவாமி. இப்படி கையை காமிச்ச உடனே என்னோடய பைக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த பக்கம் அப்போ ராதாகிருஷ்ணன் பிரதர் இருந்தார், அவர் தான் சுவாமிக்கு கார் ஓட்டுவார். சுவாமி இப்படி கையை காமிச்ச உடனே இவர் ஸ்லோ டவுன் பண்ணிட்டார், என்னோடய பைக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அங்கேருந்து அந்த ப்ரொசெஷன் முடிகிற வரைக்கும் டில் த எண்ட் பைக் ஸ்டாப்பே ஆகலை. ஸோ இது பைக் வந்து நாங்கள் ஃபுல்லாக ப்ரொசெஷனில் முடிச்சிட்டோம். தென் எனக்கு சுவாமி என்ன பிஃபோர் த ஃபைனல் டே சுவாமி எப்போ ரிஹர்சல் பார்ப்பார். அப்போ ரிஹர்சல் பார்க்கும்போது சுவாமி சொன்னார், ఆ అమ్మాయి బాగా చేస్తుంది, ఇంకా ఎక్కువ ఫైర్ పెట్టండి అన్నారు. அவன் நல்லா பண்ணுறா, இன்னும் கொஞ்சம் ஃபயர் வைக்கலான்னு. ஏன்னா 9th அன்றைக்கி நாங்கள் பண்ணுறச்சே என்ன ஆகிடுது, அந்த ரிங்கில் வந்து நான் ஜம்ப் பண்ணணும். அந்த ரிங் வந்து இட் இஸ் பேக்டு ஃபுல்லாக வந்து கெரசினில் டிப் பண்ணி அந்த கோணியெல்லாம் கட் பண்ணி பைண்டிங் வயர்லாம் போட்டு அது ஒரு 5-6 மணி நேரம் வேலை அது. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு மை டீச்சர்ஸ், சாய்மணி மேடம், நூத்தன் மேடம், ராணி மேடம், இவங்கெல்லாம் நைட் அண்ட் டே. அப்புறம் என்னோடய 2 சிஸ்டர்ஸ் மீரா அண்ட் கோஷா, அவங்களும் அதை நினச்சி ஒரு பீஸை கட் பண்ணி அதை பைண்டிங் வயர் போட்டு அப்போ தான் ஃபயர் ஏற்ற முடியும். அதை வேற அவ்வளோ நேரம் சோக்கானா தான் பேக் ஒரு ரவுண்டு திக்காக இருக்கணும் ஒரு லேயர். தென் ஒன்லி ஃபயர் ஏற்றும் போது நல்லா பிரகாசமாக இருக்கும், அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணணும். ஸோ அந்த டைம் நான் பண்ணுறப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஃபயர் வாஸ் லிட். நான் உள்ளே வரணுன்றச்சு ஜம்ப் பண்ணுறச்சு எங்கள் ஒரு அட்டெண்டர் அவர் வந்து என்ன பண்ணார், இருமா இன்னும் கொஞ்சம் ஃபயர் நிறைய இருக்குது வராத, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னார். அப்புறம் நான் நினச்சினேன், சுவாமி ஃபயரே இல்லை, ஒரு த்ரில் இல்லாமல் நான் ஜம்ப் பண்ணுறேனே சுவாமி அப்படின்னு நான் நினச்சேன் 9th அன்னைக்கு. ஸோ அந்த ஜம்ப் பண்ணுறப்ப ஆல்மோஸ்ட் ஃபயர் எல்லாம் போயிடுத்து, ஸ்மோக்கு தான் இருந்தது. தென் சுவாமி செட், நாளைக்கு இன்னும் நிறைய ஃபயர் வைங்க, ஷி வில் ஜம்ப் அப்படின்னார். ஸோ சுவாமி சொன்னார், உடனே இவங்க நிறைய பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. ஆன் த ஃபைனல் டே அந்த ஜம்ப் பண்ணும்போது இன்னும் ஒரு சின்ன ஒரு ஆசை, சுவாமி ஹெல்மெட்டை போட சொல்கிறாங்க, ஹெல்மெட் இல்லாமல் நான் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு. பட் ஆஸ் அ ப்ரொடெக்டிவ் மெஷர் அவங்க கொடுத்த ஹெல்மெட்டை போட்டுட்டேன். பட் மேலே போயின்னு இருக்கும்போது ரேம்ப் அந்த ரிங்குக்குள்ளே ஜம்ப் பண்ணுறச்சு அந்த ஹெல்மெட் கொஞ்சம் ஸ்லைட் ஆகிடுது, ஜம்ப் பண்ணிட்டேன். அண்ட் சுவாமி வாஸ் ஸோ ஹாப்பி. அவரோட ஆனந்தம் வந்து அந்த முகத்தில் அவ்வளோ, அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பல மடங்கு ஆனந்தம். சுவாமி என்ன பண்ணார், அது என்னை ப்ளெஸ் பண்ணினார். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் திருப்பியும் பைலட்டிங் அதே மாதிரி சுவாமிக்கு ரிட்டர்ன் வந்து இங்கே குல்வந்த் ஹால் இருக்கு இல்லையா இப்போ. ஸோ அங்கே வந்து முன்னால் வந்து அங்கே ஒரு கணேஷா இருப்பார், ஒரு ரிங் இருக்கும், சர்வதர்மா எம்ப்ளம்னு இருக்கும், அந்த ஹிருதய கமலம். ஸோ அந்த பக்கம் வந்தோடனே சுவாமி யூஸ்வலாக இந்த பைலட்டிங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸோட 2 பேரோட ஃபோட்டோஸ் எடுத்துப்பார். சுவாமி அப்போ எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டார், இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் நானும். போய் அங்கே நிற்கக்கூட முடியல, ரொம்ப டயர்டாகிட்டு அப்படியே நான் முட்டி போட்டுன்னு உட்காந்துட்டேன். ஸோ 2 பக்கமும் நாங்கள் 2 பேரும் நாங்கள் முட்டி போட்டுட்டு உட்காண்ட்ருக்கோம். சுவாமி நின்றுண்டு எங்களோட ஃபோட்டோ எடுத்துட்டார். எடுத்து முடிச்ச அப்புறம் சுவாமி చాలా బాగా చేసావు, ஒண்டர்ஃபுல் அப்படின்னாரு. சந்தோஷம், அந்த வேர்ட்ஸ் கேட்டாலே போகிறோம், எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, சொல்லிவிட்டு சுவாமி ஆப்பிள் கேட்ச் போடுறார். அப்போ ஒரு ஆப்பிள் எனக்கு, இன்னும் அந்த கேர்ளுக்கு இன்னொரு ஆப்பிள் போட்டார். அந்த ஆப்பிள் வாங்கிட்டு அவர் பைலட்டிங் வாஸ் ஓவர். ஸோ நாங்கள் எல்லோரும் ரிட்டர்ன் ஆகிட்டோம். தட் வாஸ் த பைலட்டிங் ஈவெண்ட். அந்த பைக் ஸ்டண்ட் ஐ மிஸ்ட் சேயிங் தட். அந்த 9th அன்றைக்கி சுவாமி சொன்னார், இந்த கேர்ள் மாத்திரம் பண்ணட்டோன்னு என்ன. அப்போ அதில் வந்து நாங்கள் ஆசனாஸ் சுவாமி வந்து என்னை ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு. ஸோ நான் அப்போ என்ன பண்ணேன், இந்த பைலட்டிங் முடிச்ச அப்புறம் சுவாமி முன்னால் ஸ்டேஜில்
அதில் டிஃப்ரெண்ட் ஆசனாஸ். கையை விட்டுட்டு ஓட்டுறது ஃபஸ்ட்டு, சுவாமிக்கு நமஸ்கார், அப்புறம் வஜ்ராசனா, அப்புறம் அர்த்த ஷலபாசனா, தென் தனுராசனா, ஒரு ஆசனா பண்ணி பைக்கில் மூவ் பண்ணிட்டு மூவிங் பைக்கில் பண்ணினேன். சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த இயர் நாங்கள் பைக் பண்ணினோம். அப்போ பாய்ஸ் பார்த்தாங்க. சுவாமிக்கு தெரியும் எப்படி பசங்களோட பர்ஃபெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அவங்க பார்த்த உடனே கேர்ள்ஸ் பண்ணுறாங்க பைக்கில். அடுத்த வருஷம் அவங்க என்ன பண்ணினாங்க, டனல் ஆஃப் ஃபயருக்குள்ளே, நான் ரிங் ஆஃப் ஃபயரில் நான் போனேன். நெக்ஸ்ட் இயர் சுவாமி பாய்ஸ்க்கு அந்த சான்ஸ் கொடுத்தார். அவங்க டனல் ஆஃப் ஃபயர் ஃபுல்லாக ஒரு 50 ஃபீட் டிஸ்டன்ஸு ஃபுல்லாகவே அந்த ஃபயர் எரிஞ்சிட்ருக்கோம். இவங்க உள்ளுக்குள்ளே அப்படியே போயிட்டு வந்தாங்க. ஸோ அந்த எதுக்கு நான் இதை சொன்னேன்னா, சுவாமி இந்த ஒரு ஈவெண்ட்டையுமே ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஹீ இஸ் இம்ப்ரூவிங் அஸ். அண்ட் இந்த யுனிக்னஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் சான்ஸே இல்லை, எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒன்லி ஹேப்பன்ஸ் இன் புட்டபர்த்தி. சுவாமி எவ்ரி ஜான்வரி 11th இயர் மார்க்டு சத்யசாயி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் மீட்டு. வேறு எங்கேயாவதுனா கூட Jan 11th தவிர வேறு எங்கேயாவதுனா மாற்றிடுவாங்க டேட்ஸு. நம்ம புட்டபர்த்தியில் இன்னி வரைக்கும் எப்போவுமே சுவாமி அந்த Jan 11னா Jan 11th, அதில் நோ சேஞ்ச். அதே மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாமே நோ ரெப்பிட்டேஷன், எவ்ரி டைம் இட் கோஸ் ஆன் இம்ப்ரூவிங். டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்காங்க சுவாமிக்காக. சுவாமி gave me a chance to do jeep stunts. இது 1 year before actually that was my dream. அப்போ சுவாமிக்கிட்ட லெட்டர் கொடுத்தோம். எங்கள் மேடம் சாய்மணி மேடம் பக்கத்தில் இருந்தாங்க. லெட்டர் கொடுத்த உடனே சுவாமி இப்படி வாங்கின்ட்டு உள்ளே திறந்து கூட பார்க்கல,